பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசீர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, வேதமறிவோம் பகுதியில் இன்று நாம் வேதாகமத்தில் தேவ பிரசன்னத்தின் உறைவிடமாக விளங்கும் சீனாய் மலை குறித்து தியானிக்க போகிறோம். இதை வேதாகமம் தேவனுடைய மலை என்றும் ஓரேப் மலை என்றும் அழைக்கிறது. புவியியல் ரீதியாக இம்மலை தற்போதைய எகிப்து நாட்டின் வறண்ட வனாந்தர பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7497 அடி உயரத்தில் செங்கடலின் கிளைகளுக்கு இடையே கம்பீரமாக நிற்கிறது. இது செடி கொடிகள் இல்லாத செங்குத்தான கரடுமுரடான பாறைகள் நிறைந்த ஒரு மலை. வியப்பிற்குரிய காரியம் என்னவென்றால், தேவன் அக்கினியோடு இந்த மலையில் இறங்கினதால் இதன் உச்சி பாறைகள் இன்றும் கூட ஒருவித கருகிய கருமை நிறத்துடன் காணப்படுவது இதன் இயற்கையான சாட்சியாகும். எகிப்தின் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமையோடு மீட்டெடுத்த பிறகு தேவன் அவர்களை நேராக கூட்டி வந்த இடம் இந்த சீனாய் மலைதான். சீனாய் மலை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கும் மற்றும் இஸ்லாமியர்களுக்கும் மிகவும் புனிதமான இடமாகும். அரபு மொழியில் இம்மலைக்கு ஜபல் முசா என்று பெயர். இதற்கு மோசேயின் மலை என்று பொருள். இன்று சீனாய் மலையின் உச்சிக்கு சென்றால் அங்கே 2 முக்கிய வழிபாட்டு தலங்களை காண முடியும். கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம். இது 1934ஆம் ஆண்டு 16ஆம் நூற்றாண்டின் பழமையான ஒரு ஆலயத்தின் இடிபாடுகளின் மேல் கட்டப்பட்டது. தேவன் மோசேக்கு கொடுத்த கற்பலகைகள் வெட்டி எடுக்கப்பட்ட பாறையை சுற்றியே இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களும் மோசேயை மதிப்பதால் அவர்களின் வழிபாட்டு தலமும் அங்கே உள்ளது. மோசேயின் குகை. தேவன் தன் மகிமையை கடந்து போகச் செய்யும் போது மோசேயை மறைத்து வைத்த குகையின் பகுதி இன்றும் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாய் மலையின் அடிவாரத்தில் புனித கேத்தரின் மடாலயம் அமைந்துள்ளது. மோசே கண்ட எரியும் முட்செடி இந்த மடாலயத்தின் வளாகத்திற்குள் இன்னும் பாதுகாப்பாக வளர்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. சீனாய் மலை தேவனுடைய பிரசன்னத்தின் 3 நிலைகளை குறிக்கிறது. மலை அடிவாரம், சாதாரண ஜனங்கள் நின்ற இடம். மலையின் நடுப்பகுதி, ஆரோனும் 70 மூப்பர்களும் வந்த இடம். மலையின் உச்சி, மோசே தேவனை முகமுகமாக சந்தித்த இடம். இன்று இந்த மலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் உச்சியை அடைய 2 பாதைகள் உள்ளன. ஏணிப்பாதை. இந்த பாதையில் பாறையை குடைந்து 3750 செங்குத்தான படிகள் செதுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பெரிய கல் ஏணி போல் தோன்றுவதால் இப்பெயர் பெற்றது. மனம் திரும்புதலின் படிகள் எனவும் இது சொல்லப்படுகிறது. புனித கேத்தரின் மடாலயத்தைச் சேர்ந்த துறவி தனது பாவ மன்னிப்புக்காக இந்த முழு பாதையையும் தன் கைகளால் செதுக்கினார். இந்த வழியே சென்றால் குறுகிய நேரத்தில் மலை உச்சியை அடையலாம். அடுத்தது ஒட்டக பாதை. இது சற்று எளிதான மற்றும் நீளமான பாதை.
ஒட்டகங்களின் மீது ஏறிச் செல்பவர் இந்த வழியாக செல்வார்கள். இந்த மலைக்கு வேதாகம வரலாற்றில் 3 உன்னதமான ஆன்மீக சிறப்புகள் உண்டு. முதலாவது ஊழிய அழைப்பு. மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தேவன் முதலில் ஒரு முட்செடி வேகாமல் எரிந்த அற்புத காட்சியின் மூலம் தோன்றி மோசேயை ஊழியத்திற்கு அழைத்தது இந்த மலையின் அடிவாரத்தில்தான். இதை நாம் யாத்ராகமம் 3:1-2 காணலாம். இரண்டாவது எழுதப்பட்ட வேதம். மனித வரலாற்றிலேயே தேவன் தன் சொந்த விரலினால் கற்பலகைகளில் பிரமாணங்களை எழுதி கொடுத்ததும் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தியதும் இந்த பரிசுத்த மலையில்தான். மூன்றாவது தீர்க்கதரிசிகளின் புகலிடம். பாகாலின் தீர்க்கதரிசிகளை வென்ற பின்பு எசபேல் ராணியின் மிரட்டலுக்கு பயந்து ஓடி வந்த தீர்க்கதரிசியான எலியா ஒரு குகையில் தங்கி தேவனுடைய அமைதியான மெல்லிய சத்தத்தை கேட்டதும் இந்த சீனாய் மலையில்தான். இதை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8-12 வரை உள்ள வசனங்களில் காணலாம். தேவ பிரசன்னத்தின் மகிமையும் உடன்படிக்கையும். யாத்ராகமம் 19:18 தெளிவாக கூறுகிறது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மலை அடிவாரத்தில் நின்றபோது இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டு ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இந்த பயங்கரமான பிரசன்னத்தின் நடுவில்தான் தேவன் மனித குலத்தின் ஒழுக்க நெறிமுறைகளுக்கான 10 கட்டளைகளை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வழங்கினார். பிரியமானவர்களே, சீனாய் மலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 2 முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது பரிசுத்தமும் தேவ பயமும். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12:21 சொல்லப்பட்டுள்ளது போல சீனாய் மலையின் மகிமையை கண்டு மோசேயே நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். எனவே நாம் அவரை எப்பொழுதும் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது கிருபையின் காலம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட சீனாய் மலையில் பயமும் நடுக்கமும் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி கிருபையின் உடன்படிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். அன்று சீனாய் மலையில் மேகஸ்தம்பமாய் இறங்கின தேவன் இன்று பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று நம்ம எல்லாம் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் அதிகமான வெயில். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே யாரும் வெளியில் போகிறதுனா எவ்வளோ கோடி பணம் கொடுத்தா கூட போகிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன் அப்படி? அதிகமான வெயில், ஹீட் வேவ்ஸ். இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, சவுத் இந்தியாவிலையும், இந்தியா முழுவதும் உஷ்ண வெப்ப அலைகள் அலையாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 105 அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த உஷ்ணம் எவ்வளவு கெடுதி, இது எதனால் ஏற்படுற பின் விளைவுகள் என்ன? ஹீட் ஸ்ட்ரோக். இது ரொம்ப ரொம்ப காமன். நம்ம நினைக்கலாம் நான் ஆரோக்கியமாக தானே இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்னு. ஆனால் யாருக்கு வேணாலும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். எப்போ வரலாம்? வெயில் அதிகமாக செல்லும் பொழுது. வெயிலில் போகும்போது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் வருது? நம்ம உடலில் குளிர்ச்சி ஆக்குவதற்கு நம்ம உடலில் சில மெக்கானிசம், ஸ்வெட்டிங் ஏன் ஏற்படுகிறது? நம்ம உடலில் உள்ள நீர் இந்த உஷ்ணத்தை எடுத்து குளிர்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் இந்த உஷ்ணம் தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது அதிகமாக ஸ்வெட்டிங் ஏற்பட்டு பல நேரங்களில் அந்த லிக்விட் நம்ம உடம்புல இல்லாத நிலை ஏற்பட்டால் அந்த கூலிங் மெக்கானிசமே இல்லாத நிலையிலாகி உள்ள கோர் டெம்பரேச்சர் 105ன்ற மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியாக போகும். இந்த லெவல் போகும்பொழுது நம்ம பாடியில் இருக்கிற, மூளையில் இருக்கிற, இரத்த குழாய்களில் இருக்கிற எல்லா விதமான செல்லில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் டீநேச்சர் ஆகி, ப்ரோட்டீன்ஸ் பழுதாகி பல சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்குகிறது. குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப வரும்? நம்ம பாடி சர்ஃபேஸ் ஏரியா குறைவாக இருக்கவங்களுக்கும் பலருக்கும் இந்த இரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருக்கிறவர்கள். யார் அவங்க? சின்ன குழந்தைங்க, பெரிய வயதான அடல்ட்ஸ். ஸோ வயது அதிகமான வயதானவர்கள் வெயிலில் போகும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருவது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த ஹீட் வேவ்ஸ் இருக்கும் பொழுது குழந்தைகள், வயதானவர்கள் வெளியில் செல்வதை தடுக்கணும். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு. ஒருவேளை இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான சிம்டம்ஸ் அப்படின்னா முதல் அறிகுறி
உடல் உஷ்ணம் அதிகமாகுது, ஸ்வெட்டிங்கே இல்லாத நிலை ஏற்படும். அதுவரை ஸ்வெட் ஆகும், ஸ்வெட்டிங் ஸ்டாப் ஆயிரும். தலை சுத்தல், கிடினஸ், த்ராபிங், ஹெட்டேக், மயக்கம், அவங்களோட கன்ஃபியூஷன், அவங்களோட மைண்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது, அப்படியே கிடினஸ், ஸ்வெட்டிங், ஃபெயிண்டிங் அட்டாக்ஸ் இதெல்லாம் ஏற்படலாம். உடம்பை தொட்டு பார்த்தா அப்படி ஒரு உஷ்ணம் இருக்கும். இப்படி இருந்தால் இம்மீடியட்டாக அவங்களுக்கு தேவை குளிர்ச்சியான இடத்துக்கு, நிழலுக்கு கூட்டிகிட்டு போகணும். குளிர்ச்சியான இடம், ஒரு ஏசி கண்டிஷனர், ஏர் கண்டிஷனர் இடங்களில் அவங்க கூட்டிகிட்டு போகணும். உடலில் உடனே ஒரு சில் கிளாத்ஸ் போட்டு அவங்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட்ஸை ஸ்கின்னுக்கு உருவாக்கணும். கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா சிப்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளூயிட் கொடுக்கணும். தேவைப்பட்ட ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். பல நேரங்களில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் டெம்பரேச்சர் குறைவாக்குவதற்கு ஐஸ் க்யூப்ஸ் அங்கங்கே அவங்களோட ஆக்சிலா, இடுக்குகள், கை கால், கழுத்துக்கு கீழ் இந்த இடங்கள்லாம் கூலிங் பேட்சஸ் போடும் பொழுது பல நேரம் இந்த கூலிங் எஃபெக்ட் சீக்கிரமாக வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு வயதானவர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா வெளியில் போகும்போது முதல்ல ரூல் அவுட் பண்ண வேண்டியது ஹீட் ஸ்ட்ரோக் தான். ஸோ இதனை இம்மீடியட்டாக கூலிங் சிஸ்டம், அவருடைய டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஹைட்ரேஷன் இது அனைத்தும் முக்கியமாக பார்க்கணும். ஸோ வெளியில் போக வேண்டிய நிலை ஏற்படுது. யாராக இருந்தாலும் இந்த வெயிலில் போகும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதிகமான ஹைட்ரேஷன். உங்களுக்கு தாகமே இல்லைன்னா கூட தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த வாட்டர் லெவல் உங்களுடைய டீஹைட்ரேஷன் வருவதை தடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஹைட்ரேஷன் 4 லிட்டர்ஸ் to 5 லிட்டர்ஸ் தண்ணி ஆகாரம் குடிப்பது நல்லது. ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக வெயிலில் போகும்போது ஒரு கொடை வச்சுக்கோங்க. நிழலான வழிமுறைகளில் போங்க. லைட் கிளாத்ஸ் போடுங்க. டார்க் கிளாத்ஸ் போட்டிங்கன்னா அது ஹீட் அப்சர்வ் பண்ணி ஹோல்ட் பண்ணும். லைட் கிளாத்ஸ், ஒயிட் கலர் கிளாத்ஸு, சாஃப்டான மெலிதான துணிகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காற்றோட்டத்தை கொடுக்கும். ஹீட் டிசிபேஷன்ஸை நல்ல ஹெல்ப் பண்ணும். அடுத்து முக்கியமான விஷயம், இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு தலைவலின்னு வந்தால் இம்மீடியட்டாக அவங்க நிழலுக்கு போய் ஓய்வு எடுக்க வேண்டும். ஸோ வெயிலை பார்த்து கண்டிப்பாக பயப்படணும், ஒதுங்கணும். நிழலுக்கு தேவை நமக்கு. என்றும் இதனை கருத்தில் கொள்ளுங்கள். ஹைட்ரேஷனாக இருங்க. ஹீட்டை தடுப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெயிலில் அதிகம் போகாதீர்கள். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் உயிருக்கு ஆபத்தான உயிரிழப்பை கூட யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம். இதனை கவனத்தில் கொண்டு ஆரோக்கியமாக சிந்தித்து பாதுகாப்போடு இருக்கு. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வேளையிலே டாக்டர் சொன்ன அறிவுரைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே அதிகமாக வெயில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியில் வேலை பார்க்குறவர்கள், ட்ராவல் பண்ணுறவங்க, வயலில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, காலங்கள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு மழை தேவை ஆண்டவரே. தேவன் தயவு செய்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மழையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நீர். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் தேவனே. நீர் மழையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் அதற்கு தடையா இருக்குமானால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மழையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதிகமான வெயிலினால ஸ்கூல் போகிற பிள்ளைங்க யாருமே பாதிக்கப்படாதபடி தேவன் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 112ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நினைத்திருக்கிறார். நினைத்திருப்பது இது ஒரு முக்கியமான வார்த்தை. சாதாரணமாக நாம் நம் நண்பர்களோடு பேசும் பொழுது நீ என்னை நினைத்தாயா என்று ஒரு வார்த்தை கேட்டு விடுவோம். அது மட்டுமல்ல, ஒரு தும்மல் போட்டால் கூட பொதுவாக யாரோ நினைக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்ல,
ஏதாவது ஊருக்கு நாம் போகிறோம், அங்கு நாம் யாரையாவது சந்திக்க வேண்டும், அப்பொழுது பிரயாணத்திற்கான ஆயத்தப்படிகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை என்று நினைத்து நினைத்து நாம் அதை வாங்கி வைப்போம். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் அல்லது வெளியூருக்கு செல்கிறார்கள் என்றால் எப்படி இருக்கிறானோ, என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ என்று நாம் அவர்களை நினைக்கிறோம். நினைப்பது நாம் அவர்களை குறித்து கவலை கொள்ளுகிறோம் அல்லது அக்கறை கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். நாமே நமக்கு அருமையானவர்களையோ பிள்ளைகளையோ நினைக்கும்போது நம்மை உண்டாக்கின நம் அன்பின் ஆண்டவர் நம்மை நினையாமல் இருப்பாரோ? பல வேளைகளில் கடவுள் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற பயம், என்ற கவலை, ஒரு பதஷ்டம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வேத புத்தகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று அவர் கூப்பிடுவதை பார்க்கிறோம். அந்த சூழலை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமானால், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு பொறுமையோடு காத்திருக்கும் தாவீது 40ஆம் சங்கீதம் தொடங்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அவர் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு பிரச்சனை, போராட்டம், பயங்கரமான அனுபவத்திலிருந்து கர்த்தர் தூக்கிவிட்ட விடுதலையின் அனுபவத்தை பாடுகின்ற அந்த தாவீது இன்னும் தனக்கு இருக்கின்ற இக்கட்டு நெருக்கங்களை தொடர்ந்து 13ஆம் வசனத்திலே, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று தொடர்ந்து ஜெபிக்கின்றார். அவர் சொல்கிறார், சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்மேல் நினைவாயிருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த வார்த்தையை தொடர்ந்து இதற்கு இணையான மேலும் 3 வார்த்தைகளை சிந்திக்க முடியும். முதலாவது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் மறக்கப்படுவதில்லை. மூன்றாவது, அவர் நம்மை விசாரிக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர் நம்மை நினைக்கிறார்? சற்று நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை எட்டி பார்ப்போமா? எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை நினைத்து பார்ப்போம். நினைக்க வேண்டிய கட்டாயம் எப்பொழுது வரும்? நம்மை விட்டு தூரமாயிருக்கும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக இல்லாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் நம்மை விட்டு வெளியூரிலோ மற்ற இடத்திலோ இருக்கும் பொழுது நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். நினைக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது. மற்றவர்களுக்கு நமக்கு கொடுத்த ஒரு சின்ன கிஃப்டை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்த நினைவுகள் நமக்கு வருகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மேல் நினைவாயிருப்பார், நாம் அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது அவர் நம்மை நினைக்கின்றார். நாம் தேவையோடு இருக்கும்போது நம்மை நினைக்கின்ற தேவனாக இருக்கிறார். நாம் பலவீனராய் செய்ய முடியாமல் இயலாமையில் இருக்கையில் அவர் நம்மை நினைக்கிறார். இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நம்மிடத்தில் அவர் வருகின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த 40 ஆண்டும் பசிக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நினைத்திருந்தார், அறிந்திருந்தார். இரண்டாவது, அவர் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை
பெயர் சொல்லி அழைத்தவருமாகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளையும் கூட, நற்செயல்களையும் கூட மறப்பதற்கு அவர் நன்றி இல்லாத தெய்வம் அல்ல என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் கூறுகிறது. நாம் செய்யும் தவறுகளை மறந்து விடுகிறார், நாம் செய்யும் அநீதிகளை மறந்து விடுகிறார், நாம் செய்யும் துரோகங்களை மன்னித்து மறந்து விடுகிறார். ஆனால் நம்மையோ அவர் மறப்பதில்லை. நாம் செய்த நன்மைகளை அவர் மறப்பதில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். மூன்றாவதாக வேத புத்தகம் கூறுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாளிலே நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை மறக்காத தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எங்கே என்னை மறந்து போனாரோ என்ற பயம் நமக்கு தேவையில்லை. அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே, நமக்கு வருகிற சூழ்நிலைகளிலே, இக்கட்டான நேரங்களிலே நாம் நினைத்து விடுகிறோம். எனக்கு ஒரு சம்பவம் கூட நினைவுக்கு வருகிறது. நாங்கள் உதம்பூர் என்ற இடத்திலே ஒரு கேம்பஸிலே நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு நாள் சாயங்காலம் நாங்கள் மீட்டிங்காக கடந்து செல்ல வேண்டும். எல்லாம் ரெடியாகிவிட்டோம். கதவை அடைப்பதற்கு முன்பாக என் கணவர் என்னிடம் கேட்டார்கள், இன்றைக்கி நைட்டு என்ன சமையல் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப கூலாக சொன்னேன், இன்றைக்கி ஒரு சமையலும் கிடையாது. ஏன்னா ஒன்றும் வீட்டில் இல்லை, எதுவுமே சமைக்க முடியாது, நோ சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டேன், ரொம்ப கூலாக சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே, ஒரு நேரம் நமக்கு சமையல் செய்வது மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கதவை அடைப்பதற்கு வெளியே வரும் பொழுது ஒரு தம்பி ஓடி வருகிறான். அங்கிள் அங்கிள் அங்கிள், ஒரு பேக் அவனுடைய கையில் இருக்கிறது, அதை தூக்கி கொண்டு ஓடி வருகிறான். இதை எங்கள் அம்மா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதை வாங்கி பார்த்த பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் என்ன இருந்தது தெரியுமா? அரிசி, பருப்பு, காய்கறிகள். என்னை படைத்த தேவன், என்னை அழைத்த தேவன், அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தேவை என்பதை அறிந்திருந்தார். அவர் அனுப்பி எங்களுக்கு சமைப்பதற்கு தேவையான பொருளை தந்தார். அருமையானவர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை இது போல் உன்னுடைய தேவை பெரிதாக இருக்கலாம். என்னை நினைப்பதற்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்மேல் நினைவாயிருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். தைரியமாயிருங்கள், பயப்படாதேயுங்கள். உன்னை படைத்த ஆண்டவர் உன்மேல் நினைவாயிருக்கிறார். உன்னை அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் எப்போதும் எங்கே சென்றாலும், உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், அவர் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை நடத்துகிற தேவன், உன் காரியங்களை பொறுப்பெடுக்கிற தேவன். கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கேட்ட அருமையான வசனத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உமது வசனம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, யார் யார் கலக்கத்தோடு நெருக்கத்தோடு தனக்கு யாரும் இல்லையே, என்னை நினைக்க யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி இருப்பார்களானால், கர்த்தாவே, நீர் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய ஆத்மாவிலே நீர் பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் அவர்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.